வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது பார்க்க வேண்டிய கோயில். அதனால் ரொம்ப நாள் அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர்ஸோட ஒரு லொக்கேஷன் போயிருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோயில் தாண்டிக்குடியிலேருந்து 2 கிலோமீட்ரு மலையில் ஏறணும். இதோட கோயிலோட நேம் ஜோதிமலை. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில். இந்த கோயில் நடதிறப்பு காலையில் 6 மணிலேருந்து இரவு 7 மணி வரலும் தான் இருக்கும். வரும் பக்தர்கள் டயத்தை அனுசரித்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரல பாருங்கள். ஸ்ரீ தாண்டிக்குடி பாலமுருகன் திருக்கோவில் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். முருகப்பெருமான் பழத்துக்கோசரம் கோவிச்சுட்டு நின்ன இடம் இந்த இடம்தான். எப்படி பழனிமலையில் போகமாமுனிவருக்கு காட்சி கொடுக்கிறாரோ அதே போன்று தாண்டிக்குடியிலே கற்பக மகாமுனிவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதன்படியாக இந்த மலை ஜோதிமலைன்னு அர்த்தம். 1947 பண்டுமலை சித்தருக்கு ஜோதி ரூபமாக இந்த முருகன் காட்சி கொடுத்ததாகவும், அதன் பிறகு பழமையான ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு 1949ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முருகன் இந்த இடத்திற்கு வந்த ஆதாரமாக இயற்கையாக பாறையில் தோன்றிய மயில், சர்ப்பம், யானை உள்ளிட்ட படிவங்களை இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்கலாம். அகத்தியர் முருகப்பெருமானை பூஜித்த ஸ்தலம், பண்டுமலை சித்தர் சுவாமி பூஜை பண்ண ஸ்தலம், கற்பக மகாமுனிவர் பூஜை பண்ண ஸ்தலம், அதனை விட ஆஞ்சநேயர் முருகனை பூஜை பண்ண ஸ்தலம். மூலஸ்தானத்திலே அர்த்த மண்டபத்தில் அகஸ்தியனுடைய விக்கிரகம் அமையப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அத்துணை சன்னிதானங்களும் அத்துணை தெய்வங்களும் முருகப்பெருமானுடைய தொடர்புடையவர்கள். இங்கு இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய காலபைரவ சுவாமி மந்திரத்தில் சொல்வார்கள், நிர்வாணம், சுடவாகனம், திருடை நினைச்ச ஆனந்த கோலாகலம் என்று சொல்லுவார்கள். பைரவர் நிர்வாணமாக இருப்பார், 3 கண்களோடு இருப்பார், ஆனந்த கோலாகலமாக இருப்பார் என்ற தியானத்தினுடைய கூற்று. ஆனால் இந்த ஸ்தலத்தில் பைரவர் அவருடைய வாகனம்
வலதுபுறம் இல்லாது இடதுபுறமாக அமையப்பெற்றது மிக மிக சிறப்பு. அவர் விக்கிரகத்திலே ஆடையுடன் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்படி இந்த ஸ்தலத்தினுடைய புகழை நம்ம என்னென்னலாம் சொல்லிட்டு போலாம். இங்க இருக்கக்கூடிய சுனை தீர்த்தத்தினால தீராத வயிற்று வலி, கர்ப்பப்பை அழுகுன நிலையில் இருந்தாலும் சரியாயிடும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் ஜோதிமலை பாலமுருகன் திருக்கோவில். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று சொல்வதைப் போல எத்தனையோ அன்பர்கள் இந்த ஆலயத்தினால பலன் பெற்றிருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கும், திருமண வரம் வேண்டும் என்பவர்களுக்கும், கடன் தொல்லை தீர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் தாண்டிக்குடி. தஞ்சம் என வருவோர்க்கு தாண்டிக்குடி, அபயம் தருவதில் வள்ளல் ஜோதிமலைகிரி. ஓம் சாந்தி. ரொம்ப சந்தோஷம், ஆனந்தமணி.